ஒவ்வொரு விதமாக கரம் மசாலா செய்வினோம். நான் இப்படி தான் செய்கிறேன். நான் கரம் மசாலாண்ட ஃப்ளேவரே போயிடும். இப்படி ஒரு ஸ்பூன் போட்டால் நான் நார்மலாக கரம் மசாலா வீட்டை நானே தான் ஓனாக மேக் பண்ணுறேன். நான் அதுக்கு நிறைய கருவேப்பிலை, நான் எப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை வாங்கி ஆறணும் அந்த கருவேப்பிலை வாங்கி அந்த கருவேப்பிலையை நல்ல வடிவாக வாஷ் பண்ணி தண்ணி வடியை வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கருவேப்பிலை இப்படி முருகல் சத்தம் வார இப்படி சத்தம் வார மாதிரி இப்படி உடைச்சா இப்படி உடையக்கூடியதாக முறுமுரண்டு இருக்கணும். இல்லை ஒரு அவிஞ்ச மனம் வரும். நீங்கள் நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு கருவேப்பிலையை நல்லா வறுத்தெடுக்கணும். முதல் பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வெந்தயம், அருவா, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணிக்கு போடுற ஸ்பைசஸ் எல்லாம் கடலைப்பருப்பு போட்டு வறுக்கிறது கொஞ்சம் கறியும் திக்காகும். அந்த எண்ணெய் பிறந்து நல்லாவே வரும். இந்த மசாலாவை நீங்கள் நல்ல வடிவாக வறுத்தான் அது நாள் நீங்கள் வைக்கலாம். இல்லையண்டா அந்த பழுதாயிடும். உங்களுக்கு தேவையான மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு விதமாக கரம் மசாலா செய்வினோம். நான் இப்படி தான் செய்கிறேன். ஏலக்காய், கிராம்பு, கருவேலாம் நிறைய போடக்கூடாது. இப்போ இந்த ஸ்மெல் கூட இருக்கும். கருவேப்பிலையும் பெருஞ்சீரகமும் தான் அதில் வாசம் வெளியில் வரணும். நல்ல பவுடர் நல்ல வடிவாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். காஃபி கிரைண்டரில் போட்டு திரிச்சு எடுத்தேன். நான் பண்ணி எடுத்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் அதில் மேலே கீழே எல்லாம் இருந்தால் தானே எல்லாம் சேர்ந்து பவுடர் ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இந்த கரம் மசாலா என்னென்றாலும் மிளகாத்தூள் போட்டு வைக்கிற வெஜ்ஜியோ நான்வெஜ்ஜிக்கு தூள் போடுற கறிக்கு தான் போடணும் மிளகாத்தூள். ஸ்பெஷலி இறைச்சிக்கு எண்ணெய் பிறந்து நல்லா பிரண்டு நல்ல ஃப்ளேவர் நல்ல வாசமாக வரும். முரண்டு வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு அவிகிற மாதிரி விட்டிங்கன்னா அவிஞ்ச மணம் வந்தால் இப்போ இந்த கரம் மசாலாண்ட ஃப்ளேவரே போயிடும். 2-3 பேருக்கு கறி வைக்கிறீங்கன்னா இந்த ஸ்பூனால் உண்டு போட்டால் காணும். இப்படி ஒரு ஸ்பூன் போட்டால் காணும். எவ்வளோ நாளைக்கு இருக்கோ நான் சமைக்கிறத பொறுத்து